ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக வழக்கம் போல சூப்பரான ஒரு படத்த தான் கொண்டு வந்திருக்கோம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்த உடனே நம்ம ஹீரோ தாங்க நல்ல புல்லட்ல சூப்பரா வந்துட்டு இருப்பாரு. இவர பத்தி தான் ஊருக்குள்ள நெறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. அதாவது டீ கடையிலருந்து ஆரம்பிச்சு டிராஃபிக் போலீஸ் வரைக்கும் இவர பத்தி தான் ஊருக்குள்ள பயங்கரமா பேச்சா இருக்கும். எல்லாரும் இவரு வந்தாருன்னா சல்யூட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எல்லாருமே மரியாதை குடுக்குறாங்களே, வந்தாலே சல்யூட் அடிக்கிறாங்க, எல்லாரும் இவர பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னா, இவர் ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காரோ, அரசியல்வாதியோ அப்படி இப்படி நெனச்சோம்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவர் ஒரு நார்மலான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சரா ஒர்க் பண்றவரா தான் இருப்பாரு. இவருக்கு எதுக்காக இவ்ளோ இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல படிக்கிற 2 பசங்க வந்து அவங்க 2 பேருக்குள்ள இந்த சார பத்தி பேசிப்பாங்க. என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, சார் வந்து கலெக்டர் ஆக வேண்டியது. அவர் கலெக்டர் ஆகல அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேட்கும்போது, அவர் மட்டும் கலெக்டர் ஆயிருந்தாருன்னா, அவர் ஒரே ஒரு கலெக்டர் தான் ஆகியிருக்க முடியும். இப்ப அவர் டீச்சரா ஆயிருந்தாருன்னா, 50 பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாருன்னா, அந்த 50 பசங்களையும் கலெக்டர் ஆக்க வாய்ப்பு இருக்கும்ல. அதனால தான் அவர் அப்படி பண்ணலையாம். அதனால தான் அந்த சாருக்கு வந்து நம்ம நெறைய பேர் வந்து கலெக்டர் ஆக்கணும். ஒரு கலெக்டரோட இருந்துறக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் அவர் வந்து கலெக்டர் ஆகாம டீச்சரா வந்தாரு. அவரால அந்த அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க பேசிப்பாங்க. ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் முதற்கொண்டு ஜிம்முக்கு போற இடத்துல ஜிம் பாய்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே ஹீரோ பத்தி தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஹீரோ வந்து பயங்கரமா அவரை பத்தி ஏற்படுத்தி வச்சிருப்பாரு. மாதிரி சரி இப்ப கிளாஸுக்கு வராருல இந்த அளவுக்கு அவர் நினைக்கிறாரு. அப்ப கிளாஸுக்கு வந்து அவர் எப்படி கிளாஸ் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்துட்டு கிளாஸ் வந்து நார்மலா டீச்சர்ஸ் எடுக்கிற மாதிரிலாம் எடுக்க மாட்டாரு. ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டு நிக்க வச்சு அந்த பையன் கிட்ட சும்மா பேச்சு பேசிட்டே இருப்பாரு. கிளாஸ்ல ஒரு பசங்க படிக்கிற அந்த மாதிரிலாம் பசங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு இந்த 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 லெசன் சம்பந்தமா உனக்கு என்ன தோணுதோ அதை நீ கிளாஸ் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பசங்க வந்து நின்று கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பசங்க நின்று போர்டில் எழுதி போடுவாங்க. இன்னொரு பசங்க சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவருக்கு எந்த வேலையுமே கிளாஸ்ல இருக்காது. இப்படிதான் அவர் கிளாஸ்ல பண்ணிட்டே இருப்பாரு. இதை வந்து மற்ற டீச்சர்ஸ்லாம் ஓரளவு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெச்எம் கிட்ட போயிட்டு இவர் எப்படியாவது பத்த வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி போய் போட்டு கொடுத்துருவாங்க. இவருக்கே தெரியாம கிளாஸ் நடக்கும்போது வந்து கவனிச்சலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுவாங்க. ஆனா சார் என்ன பண்ணுவாரு, அந்த மாதிரி நடக்கிறது இதெல்லாம் பண்றாருன்னு தெரியுதுல்ல, இது மாதிரி பண்ணாலும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும்ல. அதனால வெளியே ஒரு பையனை வேற நிக்க வச்சிருப்பாரு. யாராவது வந்தா சொல்லணும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி ஹெச்எம் வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த பையனை பார்த்துட்டு சொன்னோன்னு பாத்தீங்கன்னா, போய் அந்த பையன் எல்லாரும் போய் உட்காந்துருவாங்க. இவர் பாடம் நடத்துற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இது மாதிரியே பண்றதுனால இவர் பண்ற வேலையெல்லாம் யாருக்கும் தெரியாம போயிடும். வந்த ஹெச்எம் இவங்களை போட்டு மத்தவங்களை திட்டிட்டு அவர் நல்லா தானே பாடம் நடத்திட்டு இருக்காரு, அவர் நல்ல பேர் எடுத்தா உங்களுக்குலாம் பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. இப்போ இவரோட உண்மையான குணம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரையும் பார்த்தீங்கன்னா எடுபிடி மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருப்பாரு. அவர்கிட்ட உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஒரு பெருமையா வாழ்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்வார். அதாவது என்னன்னா, தனக்கு தானே இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுக்கணும், சும்மாவா அதெல்லாம் அந்த இது வந்து நம்மளுக்கு கெத்து வேணும், அதுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஊருக்குள்ள பரப்பி விட்டுருக்கேன், நான் கலெக்டர் ஆகாம இந்த மாதிரி 50 பிள்ளைங்க கிட்ட கலெக்டர் ஆவன்றதை பரப்பி விடுறதோ இதெல்லாம் லேஸ்பட்ட விஷயம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் உண்மையை சொல்லிட்டு இருப்பாரு. விஷயம் கிடையாது, எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஃப்ரெண்டுக்கு ஒரு வழியே எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. இவரோட ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா வந்து இவருக்கு வந்து பேங்க்ல அவங்க அப்பா வந்து பேங்க்ல வேலை செய்றவங்களா இருப்பாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து கல்யாணமும் ஆகியிருக்கும். மாடியில வந்து ஹீரோயின் வந்து இப்போ தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. கட்டில் மேல படுத்து உடனே என்ன பண்றாருன்னா, கையில கிடைக்கிற ஜாமான போட்டு கீழ தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க முழிச்சுக்கிறாங்க. முழிச்ச உடனே என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நான் தான் கட்டில் மேல படுக்கணும், நீ கீழ படுக்கணும் அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்களா, அவங்களும் டக்குனு எந்திரிச்சு கீழ போய் படுத்துக்கிறாங்க. அதோட இவர் போய் கட்டில் மேல படுத்துப்பாரு. கூட பேசவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சோகமாவே இருப்பாங்க. எதுக்கு தான் இவ்ளோ சோகமா இருக்காங்க தெரியாது. அந்த அளவுக்கு ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகமா இருப்பாங்க. ஹீரோயின பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து அவங்க ஒரே பொண்ணு தான். படிக்கிறதுல ரொம்ப பயங்கரமா நல்லா படிப்பாங்க. கிளாஸ்லயே டாப்பரே அவங்க மட்டும் தான். ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ரகல அடிச்சுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஏதாவது லவ் அஃபேர் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அவங்க பாட்டுக்கு ஜாலியா அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படின்றதுனால இவங்களுக்கு நிறைய ஃப்ரீடமும் இருந்தது. அதனால அவங்க லவ் அது மாதிரிலாம் எதுவுமே இல்ல. வீட்ல பார்த்தவர் தான் வந்து இந்த ஹீரோ மாப்பிள்ள இருக்கார்ல அவரு. அவர் தான் ஊர்ல உள்ளவங்களையும் நம்ப வைக்கிறதுக்கு என்ன வேணா செய்வாரு. கட்டிக்க போற வீட்ல உள்ளவங்கள என்ன வேணா அது மாதிரிலாம் சொல்லணும்ல. அந்த மாதிரி ஏகபோகத்த சொல்லி அவங்க எல்லாரோட சம்மதத்தோடையும் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. தான் பிடிச்சிருக்கு. ஹீரோயின் எப்படி ஓகே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்ல உள்ள பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்திருப்பாரு ஹீரோ. அது மட்டும் இல்லாம பெண்கள வந்து நிறைய மதிச்சிருப்பாரு. குழந்தைங்களோட ரொம்ப அன்பா பேசி பழகியிருப்பாரு. அவங்க வீட்ல அதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு வந்துட்டு, சரி அவர் இந்த மாதிரி தன்மையா இருக்காரு, ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே சொல்லியிருப்பாங்க. பேசி எல்லாருக்கும் ஓகேவா இருக்கு. சரி பொண்ணு மாப்பிள்ளைய தனியா பேச விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் அவரும் பேசும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு வந்துட்டு காக்கா வலிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்போ கடைசி எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப அதிர்ச்சியா கேட்பாரு. அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே, அது ஏங்க இப்போ போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கூட நிறைய மண்ணெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. இது மண்ணு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, ஆமா அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய மண்ணு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே 2 பேருமே மாறி மாறி சிரிச்சுப்பாங்க. அதாவது ஹீரோயின் கிட்ட இந்த குறை இருக்கிறத வந்து அது 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, அது எதுக்கு இப்ப பெருசா எடுத்துக்கிறீங்க? நான் கூட தான் சின்ன வயசுல அப்பலாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கேஷுவலா எடுத்துப்பாரு. ஸோ ஹீரோயினும் சிரிப்பாங்க அவரோட அந்த நடவடிக்கையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது, ஒரு ஓகே எல்லாருக்கும் ஓகே வச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்க ஆரம்பிச்சிரும். அடுத்தடுத்த முகூர்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே வந்துட்டு இப்ப கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. கல்யாணம் நல்ல ஆட்டம் பாட்டத்தோட பயங்கரமா சூப்பரா நடந்து முடியுது. ஹீரோ ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காரு. நல்லா பாட்டு பாடி ஆட்டம் போட்டு நல்லா முடிச்சாச்சு. இப்ப வந்துட்டு புகுந்த வீட்டுக்கு அதாவது அவரோட வீட்டுக்கு வந்து பொண்ண கூட்டிட்டு வரணும். என்ன இவ்ளோ லேட் ஆக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அந்த மனக்கோலத்திலே இருப்பாங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா, இத்தன வருஷம் வராத காக்கா வலிப்பு இன்னைக்கு பார்த்து அவங்களுக்கு வந்திருக்கும். அதோட யாருமே அந்த ரூம்ல இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த காக்கா வலிப்பால. ஹீரோ பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரியாவே ஆயிடும். என்னன்னா பார்த்த உடனே இத யார்ட்டயும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா வீட்ல உள்ளவங்கள்ட்ட ஹீரோ வந்து சொல்லல. பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ளைட்ட சொல்லிருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னாங்களா இல்லையான்ற விஷயம் வந்து இப்போ வரைக்கும் தெரியல. ஹீரோ நம்மள கொண்டு எதுவும் சொல்ல வேணான்ற மாரி இருக்காரு. ஆனா 10 வருஷமா வராதது இப்ப எப்படி வந்துச்சு அப்படின்ற மாரி ஹீரோக்கு வந்து ஒரு ஒரு வருத்தம் வந்திருக்கு. அப்ப அவர் என்ன நினைப்பாருன்னா, ஒருவேள அது அடிக்கடி வந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து மறைச்சிட்டாங்களோ அப்படின்ற மாரி ஹீரோக்கு இப்பவே ஒரு கோவம் வருது. ஆனா ஹீரோயின் கிட்ட எதுவும் காட்டிக்காம இருக்காரு. சரி அவங்களும் அது சரியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம இப்ப கிளம்பியும் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க கார்ல.
ஹீரோயின்ட்ட வந்து நீ அப்படி தானே சொன்ன, இப்போ என்ன திடீர்னு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்றாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தனை நாளா வந்துட்டு எதுவுமே இல்ல, நம்ம பாட்டுக்கு கேஷுவலா இருந்தா போனா வந்தா. ஆனா இன்னைக்கு கல்யாணம்னும் போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணேன். ஏகப்பட்ட வேலையா இருந்தது. காலையில இருந்து நின்னுட்டே இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனதுனால வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. உடனே ஹீரோ அதுக்கு என்ன சொல்வாருன்னா, ஏதோ பெட்ரூம்குள்ள இது நடந்ததுனால யாருக்கும் தெரியல. இதே நம்ம ஸ்டேஜ்ல நிக்கும்போது இந்த மாரி உனக்கு வந்திருந்ததுன்னா, என்ன சுத்தி இருக்கவங்கலாம் என்ன நினைப்பாங்க? என் இமேஜ் என்ன ஆகுறது? நான் இமேஜ் எப்படி கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி அப்படி பேச ஆரம்பிச்சுருவாரு. ஏன்னா இவருக்கு அதுல ரொம்ப கவனம் செலுத்துறாரா, அதுக்குன்னு நெறைய மெனக்கிடுறாரா. ஸோ இது வந்து அவருடைய இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆக்கிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுவாரு. வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் சும்மா கூட அவர தொட மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி இருக்காரு. அவங்க மேல கோவமாவே இருக்காரு. ஹீரோயினுக்கும் என்ன வருத்தம் வந்துருதுன்னா, அவர பத்தி யோசிக்கிறாரு. நம்மள பத்தி யோசிக்கவே இப்ப நம்ம எல்லார்கிட்டயும் நல்லா இதா இருக்காரு அப்படின்னு தான் அவங்க ஓகே சொன்னாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக தன்னை அப்படியே ஒதுக்குறாரு. எதுக்குன்னா அவருக்கு இமேஜ் தான் முக்கியம் அப்படின்றதுனால. எங்கேயுமே ஹீரோயின கூட்டிட்டு போ மாட்டேங்கிறாரு. அவங்க கூட சந்தோஷமா சிரிச்சு பேசக்கூட மாட்டேங்கிறாரு. ஒண்ணா கூட இது பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அப்பா, அம்மாவும் எவ்வளோ சொல்லுவாங்க. எங்கேயாவது வெளிய கூட்டிட்டு போடா அப்படின்னும்போது, அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. அவங்களுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும். எங்கேயாவது போலாம், தியேட்டர் போலாம் அப்படின்னோனே, தியேட்டர்ல எனக்கு படம் பார்க்க பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். ஆனா அவரோட மனசுல என்ன நினைச்சுப்பாருன்னா, இப்ப நம்ம தியேட்டர் கூட்டிட்டு போறோம், வெளிய எங்கேயாவது கூட்டிட்டு போறோம். அங்க இவளுக்கு காக்கா வலிப்பு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு, அங்கேயே இவளுக்கு இந்த மாரி இருக்கும். எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா ஒரு மாரி அவமானமா போயிடும். அங்க என் இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிப்பாரு. அதனால ஹீரோயின் எங்கேயுமே கூட்டிட்டு போ மாட்டாரு. வீட்லயே ஒரு பக்கமா வச்சிருப்பாரு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் மனசு ரொம்பவே சங்கடமா இருக்கும். ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தியேட்டர் போறது, எல்லா இடம் என்ஜாய் பண்றது, அதே மாரி எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. நாள் போகுது. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நான் கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுது. உடனே மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, அவ அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறா. கொண்டு போய் விட்டுட்டு வாப்பான்னு சொல்லும்போது, அதெல்லாம் விட முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. அவருக்குள்ள பயம் அது ஒண்ணு மட்டும் தான். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நீங்க கூட வர வேண்டாம். வந்து பிக்கப் பண்ணவாது நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்கன்னா, அது கல்யாண டைம்ல தனியா வந்தா பெத்தவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. அதெல்லாம் வச்சு அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னால வர முடியாது. கார புக் பண்ணி போ அப்படின்ற மாரி ஹீரோ போய் கிளம்புறாரு. அப்ப அவங்க அம்மா அப்பாவே சத்தம் போடுறாங்க. உடனே அவங்க கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு வேக வேகமா கோவமா இப்ப ஸ்கூலுக்கு வருவாரு. இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுப்பாரு. எப்பவுமே இவர் வந்துட்டு சரியா கிளாஸ்லாம் எடுக்க மாட்டார்ல. சும்மா ஒரு பேர் மட்டும் தான் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அப்போ ஒரு பையன் படிக்கிற பையன் எந்திரிச்சு நிப்பான். ஏதோ ஒரு விஷயமா டவுட் கேட்பான். அது உடனே பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் எக்ஸாமுக்கு வராது உட்கார் அப்படின்ன உடனே அவன் கோவம் வந்துரும். அந்த பையன் என்ன செய்வானா, சார் தெரியலன்னு சொல்லுங்க. அது எப்படி எக்ஸாமுக்கு வராதுன்னு சொல்றீங்க? இது முக்கியமான கொஸ்டின் தானே அப்படின்னு கேட்கும்போது, என்னைய ஏத்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பையனை படார்னு ஒரு அறைய அரைஞ்சிருவாரு. இவருக்கு வீட்ல உள்ள டென்ஷன்ல இங்க வந்து அரைஞ்சிருவாரு. இங்க ஹீரோயின் வீட்ல காட்டுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைனால தான் இப்ப ஹீரோயின் தனித்தனியா படுத்துக்கிறாங்க. அதான் ஒரு நாள் இவர் கட்டல, ஒரு நாள் இவங்க கட்டல அந்த மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு ஹீரோயின் வந்திருக்காங்களா, வரும்போதே தனியா தான் வந்திருக்காங்க. முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம்ன்றதே இல்ல. கல்யாண பெண்கள் சந்தோஷம் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிரும்ல. அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி உன் முகத்துல இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் எதுவுமே இல்லையே. உன் கல்யாண லைஃப் உனக்கு வந்து இல்லையா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. உனக்கு அந்த லைஃப் பிடிக்கலன்னா அதுல இருந்து வெளிய வந்துரு. விவாகரத்து வாங்குறது ஒண்ணும் சாதாரண அதாவது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஈஸியா வாங்கிடலாம். என்னமோ எதுவும் சாதாரண அப்பளம் பொரிக்கிற மாதிரி இந்த அம்மா இஷ்டத்துக்கும் இது பாட்டுக்கு பேசிட்டு இருக்கு. எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா என்ன ஏதுன்னு பேசணுன்ற மாதிரி நினைக்க மாட்டாங்களா? டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சு விட்டணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப தப்பு தானே. அது மாதிரி வேற இவங்க வேற ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அதாவது இப்போதைக்கு வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க அங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. இதோட இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு சாருக்கு இவர் அடிச்சாரு பாத்தீங்களா, அது வந்து இன்னொரு சார் அவங்களாம் வந்து கேட்பாரு. என்னப்பா பையனை ஒரு கிளாஸ்ல இன்னைக்கு அடிச்சிட்டியாமே அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீங்களாம் யாரையும் அடிச்சதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. நான் பசங்க அடிக்க தான் செய்வான். எம்எல்ஏ பசங்க மேல கைய வைக்க மாட்டேன் அப்படின்னு. இது எம்எல்ஏ பையனா அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் தெரியும் இவர் ஒரு பையன் அடிச்சார்ல, அந்த பையன் வந்து எம்எல்ஏவோட பையனா இருப்பாரு. இப்போ ஊர் முழுக்க இதே தான் பேச்சா போயிடும். எம்எல்ஏ பையனை சார் அடிச்சிட்டாரான்ற மாதிரியே ஒரு பேச்சு ஓடும். இப்ப வீட்டுக்கும் தெரிய வந்துருது. உடனே அப்பா வந்து என்ன சொல்றாரு, நீ எதுவும் கவலைப்படாத பாத்துக்கலாம். பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச 2 பேர் அரசியல்வாதிகளா இருக்காங்க. அவங்கள வச்சு நான் மூவ் பண்ணிக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராதுன்னு அப்பா தைரியம் சொல்றாரு. அம்மாவும் என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் எம்எல்ஏ கால்ல கூட விழுந்து மன்னிப்பு கேட்டுருவோம். இதால வேற ஏதாவது பிரச்சனை வந்துற போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பேசுவோம். இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எதா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுவாரு. என்ன பண்றாருன்னா, இப்ப பயங்கரமா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப ஸ்கூலுக்கே நேரா வந்துடுறாரு. ஹீரோ வந்து அவர்கிட்டயே மன்னிப்பும் கேட்கிறாரு. ஆனா வந்து அவர் ஏத்துக்கிறதா தயாரா இல்ல. இந்த மாதிரி இவர் அடிச்சதுக்காக இப்ப ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு விசாரணை கமிட்டியை ஏற்பாடு பண்ணணும். அதுல வைக்கணும். அந்த மாதிரி விசாரணை வைக்கணும். இந்த மாதிரி அடிச்சது தப்பா இல்லையான்றது தெரிஞ்சாகணும். அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கணும்னு நினைப்பாரு. இப்ப கேட்டு வெளியே வரும்போது பார்த்தா அவரும் மன்னிப்பு ஏத்துக்கல. சரி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இவரை பார்த்தாலே எல்லா பசங்களும் வந்துட்டு 4 அடிக்கு தள்ளி நிப்பாங்க. அதாவது இவரை சல்யூட் அடிக்கிறது, அப்படியே மரியாதையா இருக்கிறது, கை கட்டி இருக்கிறது, ரொம்ப தூரமா நின்று அவர் பார்க்கிறது. அந்த மாதிரி அவருக்கு ஏக போக மரியாதை கொடுத்தவங்க இப்ப எல்லாருமே அந்த ரூம்ல இருந்து ஹெச்எம் ரூம்ல இருந்து இவர் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா, அவர் சட்டையே பண்ண மாட்டாங்க. அவர் கொஞ்சம் நடந்து போக கூட வழி விட மாட்டாங்க. எல்லாம் அப்படியே இடிச்சிட்டு நிப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் விலைக்கு விலைக்கு ஹீரோ வர மாதிரி ஆயிடும். இப்ப என்ன பண்றாருன்னா, எல்லா விஷயத்திலுமே அவர் இமேஜ் வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தானே. இந்த விஷயத்துல வந்து அவர் இமேஜ் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுது. இது எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கிரிமினலாவும் யோசிப்பாருன்னு கூட சொல்லலாம். டக்குனு இவர் ஹெச்எம் கிட்ட வந்து என்ன சொல்வாருன்னா, சார் நான் வந்து எந்த தப்புமே பண்ணல. நீங்க மன்னிப்பு கேட்கணும். உங்களுக்காக நம்ம ஸ்கூலுக்காக தான் அவர்கிட்ட நான் மன்னிப்பு கூட கேட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து ஒரு ஹிஸ்டரி ரிலேட்டடான ஒரு லெசன் எடுத்தேன். அந்த பையன் வந்து ஏதோ புரிஞ்சுக்காம இந்த மாதிரி தான் பண்ணிட்டான். அதனால தான் அப்ப பசங்களுக்கு புரியணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நடந்த இடங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நான் நேர்ல போகணும். நேர்ல போயிட்டு அந்த பசங்களுக்கு வந்து அப்படியே வீடியோ கால்ல நான் லெசன் எடுக்க போறேன் அப்படின்னு இன்னொரு சார் என்ன சொல்வாருன்னா, இவன் போய் சொல்றான். இதே மாதிரி தான் இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப இந்த ஹிஸ்டரியில வர லெசன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பாரிஸ் அங்கலாம் கூட இருக்கும். அங்கலாம் இப்ப நேர்ல போறாரா, அங்க இருந்து லெசன் எடுக்க போறாருன்னு கிண்டல் பண்ணும்போது, ஆமா சார் நான் அந்த இடத்துக்கு நேர்ல போறேன். அதுக்காக பாருங்க டிக்கெட்லாம் கூட புக் பண்ணிட்டேன். இப்ப அந்த இடத்துக்கு போய் நேரடியா அதாவது ஜூம்ல அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க வீடியோ கால்ல எல்லாம் பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தனா அவங்களுக்கு டவுட்ஸே வராது. டவுட் வந்ததுனால தான் இந்த பிரச்சனை. நான் அவங்களுக்காக தான் இதை செய்ய போறேன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நான் இதை செய்ய போறேன். அப்ப அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாருக்கும் வேற மாதிரி ஆயிடும்ல. இப்ப இந்த ஹிஸ்டரி நடத்துறதுக்காக அந்த நடந்த இடத்துக்கே போய் ஹீரோ இப்படி லெசன் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோட பேரை திரும்ப கொண்டு வரணுன்றதுக்காக அவரோட அடுத்த முயற்சியா இது இருக்கும். இப்ப இவர் இதெல்லாம் சரின்னு சொல்லி ஹெச்எம் சொல்லிட்டாருன்னா இந்த மாதிரி போறதுக்கு வரதுக்கு இப்ப 10 லட்ச ரூபாய் தேவைப்படுது இந்த ட்ரிப்புக்கு மட்டும். ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுல அந்த அளவுக்கு இப்ப கையில காசு இல்ல. உடனே என்ன பண்றாருன்னா, அப்பா அம்மா காதுல விழற மாதிரியே பாத்தீங்கன்னா, இந்த செயினை வேணா வித்துறவா, இந்த பைக்கை வேணா வித்துறவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுறாரு. அப்பதான் அப்பா காதுல விழுந்து அவர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார்ல. அந்த மாதிரிலாம் ஒரு ஆக்ஷனை போடுறாரு. உடனே அப்பா அம்மா
கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனை, என்ன இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லப்பா இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி இன்னும் நாங்கள் சந்தோஷமா எங்கேயும் போகல வரல, வாழ்க்கையே ஒரு மாதிரி போரா இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்துட்டே இருக்கு, அதனால ஒரு மாறுதலுக்காக இந்த மாதிரி வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுவும் ஒய்ஃபை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன், என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நமக்கு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ஒய்ஃபை கூட்டிட்டு எங்கேயுமே போகாதவர் இப்போ அவர் லைஃபுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாருல, அதோட சந்தோஷப்பட்டு எவ்வளோப்பா செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ஒரு 8 10 லட்சம் கூட ஆகணும்னு, அப்பா அதுக்கும் சரிப்பா அதை நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்பதான் அவங்க முகத்தில் சிரிப்பே வருது. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஹனிமூன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வந்துருது அவங்களுக்கு. அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த நியூஸும் பரவ ஆரம்பிச்சிருது. வெளியே எப்படி பரவுது, ஹிஸ்ட்ரி வாத்தியார் ஹிஸ்ட்ரியை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஹிஸ்டாரிக்கல் நடந்த அந்த பிளேஸுக்கெல்லாம் போய் நடத்த போறாராம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரவுது. ஒரு டீ கடையிலாம் கூட இந்த பேச்சு ஆரம்பிக்குது. உடனே இப்போ எல்லாரும் அவர் டீ கேட்பாங்க. அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி நின்று கேட்பாங்க, என்னப்பா பொண்டாட்டியே பிடிக்கல அவளை அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்ன பொண்டாட்டி கூட்டிட்டு அங்கெல்லாம் போறியே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, நான் வீட்டில் ஏற்கனவே அவள்கிட்ட பேசுறது இல்லை, அவளை எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்லை, எங்க அப்பா கத்திட்டே கிடக்குறாரு, இப்படி ஏதாவது அவளையும் நான் சேர்த்துக்கிட்டா மட்டும் தான் இந்த அவர் வந்து செலவே பண்ணுவார் ஃபர்ஸ்ட். இதே நான் தனியா போறேன் அப்படின்னா 10 பைசா தர மாட்டாரு, பொண்டாட்டியோட நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்பா வந்து செலவே பண்றாரு. அப்ப பாருங்க எப்படிலாம் பசங்க இருக்காங்க, அதனால தான் அவளை கூப்பிட்டு போறேன், அவர் போனதும் அங்க இருந்து கழட்டி விட்டுருவேன் அப்படின்ற ஒரு பேருக்கு தான் கூட்டிட்டு போறேன் ஒரு துணைக்கு அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிடும்ல பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுதுன்றதை, மத்தவங்கள விட அம்மா அங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதோட ஹீரோட அம்மா வந்துட்டு அப்பா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப பையன் பேசுறதுல அவன் நடவடிக்கையில எனக்கு நம்பிக்கையே இல்லை, அவன் ஏதோ உங்களை ஏமாத்துறான் போல எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பா என்ன லேஸ்பட்டவர், அவர் என்ன சொல்வாருன்னா, அதாவது அவன் அப்படி ஒருவேளை அவன் என்னை ஏமாத்தினாலும் போயிட்டு போகுது, அதாவது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, காசு பண்ண எனக்கு முக்கியம் கிடையாது, அவங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த மாதிரி போற ட்ரிப்ல அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அவங்க வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா இந்த 10 லட்சம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும், அதுக்காக இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லுவாரு. என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மாக்கு கால் பண்ணி எல்லாம் சொல்றாங்க, அதாவது நாங்க ஹனிமூன் போறோம்னு சொல்றாங்க, கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல. அதோட அவங்க சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது, ஓ ஒரு வழியா பொண்ணோட வாழ்க்கை வந்து இப்ப சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாமியார் எப்படி ஒரு மாமியாரா இருப்பாங்க அப்படின்னா, மருமக கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சேர்த்து வச்சு 50,000 வச்சிருக்காங்க. 50,000 சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த 50,000 என்ன பண்றாங்கன்னா, மருமக கிட்ட வந்து இப்ப எங்க போறாங்களோ அந்த நாட்டு கரன்சியா மாத்தியே இது நீ வச்சுக்கோ, அவங்க கிட்ட காட்டாத அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் மாமியார் கிடைக்கிறாங்க பாருங்க. அதோட வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுக்கும், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மருமகளுக்கும் அவங்களும் வாங்கி வச்சுப்பாங்க. பக்கம் இங்க இவர பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்க போறேன், இந்த மாதிரி வெளிநாடு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ ஒய்ஃபுக்கு என்னன்னா, இப்போ நம்ம வெளியே போறோம் 2 நாள் போல கிளம்ப போறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து மனசு மாறிட்டாரு, இனிமே நம்ம ஹனிமூனுக்கு தானே போறோம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா போய் அவங்க தோல்ல அப்படி கை போடுவாங்க. போட்டோன்னு பாத்தீங்கன்னா ஒரு டக்குன்னு இப்படி தள்ளி விட்டுருவாரு அவங்கள பிடிச்சு. இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல, அவங்க தள்ளி விட்டோன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவர் திரும்பவும் ஆசையா வந்தா கூட இவங்க மனசு அதுக்கு ஒத்துழைக்கணும்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. அதோட பாத்தீங்கன்னா அவர் பண்ணி விட்டாரு. பண்ண உடனே பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஊருக்காக செய்யறது, உனக்காக செய்யறது நினைச்சிட்டு இருக்கியா, அந்த வேலையே கிடையாது, உன்னை கூட்டிட்டு போனாதான் அப்பா எனக்கு பல செலவு பண்ணுவாருன்னு அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்ன தவிர்த்து உன்னை கூட்டிட்டு போகணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, அதான் இப்ப அப்பா பணம் கொடுத்துட்டாரு, டிக்கெட் எல்லாமும் போட்டாச்சுல, இதுக்கப்புறம் நீ தேவையில்லை பேசாம ஒதுங்கிக்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட அப்படியே பேசுவாரு. நான் அப்பா பணத்தை கொடுத்துட்டாரு, என் வேலை முடிஞ்சிருச்சு, இதோட ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு நீயா ஒதுங்கிக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, ரொம்ப அலறாங்க, ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க அம்மா சொன்னாங்கல்ல இந்த மாதிரி சரியில்லைன்னா விவாகரத்து பண்ணிடலாம், அதுக்காக ஒரு நோட்டீஸ் வேற ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து பார்ப்பாங்க, பார்த்து இப்பவே சைன் பண்ணி கொடுத்துடலாம், இதுக்கு மேல இந்த ஆளோட இருக்கவே முடியாதுன்னு ஒரு மைண்டுக்கு வருவாங்க. ஆனாலும் நம்ம அப்படி போறோம்னு முடிவு பண்ணிட்டா சும்மா போக கூடாது, இவன் கூடயே இருந்து இவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி என்ன இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம இப்போ ஒருத்தவங்களை விட்டு விலகிறோம் அப்படின்னா சும்மா போயிட்டோம்னா அந்த அருமை தெரியவே தெரியாது, நல்லா பாடம் கற்பிச்சுட்டு தான் போகும், ஏன்னா அவரும் டீச்சர் தானே, அப்ப அது ரொம்ப ஈஸியாவே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால இவங்களும் அந்த எண்ணத்துக்கு வராங்க. மிரட்டலாம் பயந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேல் மாதிரி சவுண்ட் விட்டோம்னு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ இப்ப கண்ணை தொடச்சிட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டிக்கெட் எனக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கு, நீ ஒன்னும் உன் காசுல போல, ஏன் மாமனார் மாமியார் எனக்காக டிக்கெட் போட்டிருக்காங்க, நான் வந்து தான் தீர்வேன், வராமலாம் இருக்க முடியாது, உனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் பாட்டுக்கு வருவேன், அதாவது கார்னா நான் பாட்டுக்கு இப்ப நம்ம கட்டில் அப்படி எப்படி தனித்தனியா இருக்குமோ அந்த மாதிரி கார்னா நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்து நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கோ, ஃபிளைட்டா இருந்தாலும் நான் ஒரு பக்கம் உட்காந்துக்கிறேன் நீ ஒரு பக்கம் போய் உட்காந்துக்கோ, நான் அங்க போற இடத்துல நான் தனியா என்ஜாய் பண்ணி நீ தனியா என்ஜாய் பண்ணு, ஹனிமூன் கூட தனித்தனியா கூட கொண்டாடிக்கலாம், ஆனா நான் வந்து தான் தீர்வேன் அப்படின்ற மாதிரி இவங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு வந்து இப்ப நம்ம போற வேலையை பார்த்து இப்ப இமேஜ் சரி பண்ணணும், இப்ப இவ்வளவு பெருசா எடுத்துக்க வேணா, சரி வந்து தொலை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் டாடா கட்டிட்டு இவங்க 2 பேரும் இப்ப கிளம்புறாங்க. வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோ தனித்தனியா உட்காந்துருப்பாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டுலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல உட்காரக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய ஃபேமிலியே உள்ள ஏறி இருக்கும், அவங்கள கலந்து போய் உட்காந்துருப்பாரு. அவங்க என்னன்னா இந்த மிச்சர் பாக்கெட் அங்க கொடுப்பா, அந்த பூந்தி பாக்கெட் இங்க வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அப்படியே இங்க கூட மாத்திட்டே இருப்பாரு. ஒரு தடவை 2 தடவை ஹீரோ கொடுப்பாரு. அப்படியே தொடர்ந்து இந்த வேலை நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு செம்ம கோவமா இருக்கும், அவர் முறைக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனாலும் யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அவரோட முறைப்பு அங்க வேலை செய்யாது. ஒன்னு இன்னும் ஒரு வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. அவர் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, கையில வந்தது ஸ்நாக்ஸ் தானே, இது எதுக்கு நான் இன்னொரு இடத்துக்கு கொடுத்தா தானே நீ என்கிட்ட திரும்ப கொடுப்ப, இதை நான் இங்கேயே முடிச்சிட்டேன்னா நீ திரும்ப கொடுப்பியான்னு சொல்லிட்டு பிரிச்சு திங்க ஆரம்பிச்சிருவாரு. இதே மாதிரிலாம் ரகலை பண்ணிட்டு ஒரு வழியா அங்கிருந்து இறங்கி வருவாங்க. நடக்கும் அந்த செக் நடக்கும்போது ஹீரோட பேக்கை செக் பண்ணி பார்க்குறாங்க, அதில் அவரோட திங்ஸ் எதுவுமே இல்லை, அது ஒரு ஃபேமிலியை கலந்து போய் உட்காந்துருந்தால அவங்கள ஒரு பேக் தூக்கிட்டு இங்கே வந்துட்டாரு. இதை பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பேக் மாறிடுச்சு, ஏதாவது சொன்னா அங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமோ, செக் பண்றவங்க ஏதாவது அந்த இப்போ கூடாது அப்படி ஆயிரும்ல, அதனால அப்படி நின்று சமாளிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த ஃபேமிலிங்க இருக்கும்ல அவங்கள தேடலாம்னு சொல்லிட்டு ஓடலான்னு பார்க்குறாரு. அங்கே அதுக்குள்ள அவங்க வேற கார் பிடிச்சி போயிடுறாங்க. வேற வழி இல்லாமல் இவங்களும் ஒய்ஃபும் திரும்ப வேற ஒரு கார் பிடிச்சிட்டு வந்துட்டே இருப்பாங்க. வேற வேற திங்ஸ் வச்சிருப்பாங்க, இவர் போடுற மாதிரியான துணிமணிலாம் இருக்காது, இஷ்டத்துக்கும் கலர் கலராக வச்சிருப்பாங்க. ரெண்டாவது ரெடிமேடாக சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்து வந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ சாம்பார் பொடி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஏன்னா அங்கே வெளிநாட்டில் வந்து சாம்பார்லாம் கிடைக்காது, அப்போ ஈஸியாக சாம்பார் வைக்கிற மாதிரி என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி சாம்பார், இந்த மாதிரி நம்ம ஊர் ரெசிபிஸ் எல்லாம் எப்படிலாம், அதாவது இன்ஸ்டன்ட்டாக இருக்கும்ல பேக்கேஜில், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்னது வெளிநாட்டுக்கு வரும்போதுமா இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அப்படி அந்த பேக்கை பிரிச்சு பார்த்து திட்டிட்டே வருவாரு. ஒய்ஃப் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. முக்கு வந்துடுறாங்க. ரூம் கொத்தோன்னு அங்கேயும் தனித்தனியாக கட்டில் அவங்க 2 பேருக்கும் போட்டாச்சு. இப்போ ஹீரோ வந்து இப்போத்திலேருந்தே லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்க, இங்கே நான் வந்துட்டேன், இதான்
பாரிஸ். இங்கேருந்தே உங்க கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கவும் ஆரம்பிச்சிருவாரு. இல்ல யாரோட பேக் மறைச்சோ அந்த ஆள் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் கலராக ட்ரெஸ் போட்டு ஸ்டைலாக சுற்றுறவர். அவரோட பேக் மாறிடுச்சு. ஹீரோட ட்ரெஸ் அவருக்கு வந்துச்சு. இதெல்லாம் மனுஷன் போடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் திட்டிகிட்டே இருப்பாரு. வெளியே வராங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ ஒய்ஃப் என்ன கேட்பாங்கன்னா, இப்போ நீ ஒண்ணா உட்காந்து சாப்பிட்ற, இப்போ இது உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது அவங்க கூட அவர் உட்காந்து சாப்பிடுறது. இது வெளிநாடு, எவனுக்கும் என்னைய தெரியாது, என்னையும் எவனுக்கும் தெரியாது. இங்க எது நடந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ இவருக்குள்ள ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும்ல, அந்த குணத்துக்கு இப்போ தான் ஹீரோ வந்து வர ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஊருக்குள்ள ஒரு இமேஜ் ஏற்படுது, ஒரு பிரச்சனை இருந்தது. இங்க வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரூம்ல இருக்கிறது, ஒரே ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறது, ஒரே டேபிள்ல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. நான் தனித்தனியா 2 பேரும் கார் புக் பண்றாங்க. தனித்தனியா சுத்தி பார்க்குற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு 2 பேரும் தனித்தனியா போயிட்டு வருவாங்க. அதாவது கார் புக் பண்ணி போற மாதிரி போவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு மியூசியத்துக்கு வருவாங்க. இதுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்கலாம் போனா அதுல வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியானதுல இருந்து பிரைஸ் அதிகமான டிக்கெட் வரைக்கும் வச்சிருப்பாங்க. ரொம்ப கம்மியான டிக்கெட்டே எடுத்துட்டு உள்ள போனா பேசவே விட மாட்டாங்க. அதாவது இவர் கிளாஸ் எடுக்கணுன்ற பேருக்கு தானே உள்ள வந்திருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா மியூசியத்துல அவங்க பேசி பேசியே முடிச்சு விட்டாங்க அந்த நேரத்தை. இன்னைக்கு வந்த நாளும் முடிஞ்சே போயிடுது. அவரால் எதையுமே வீடியோ எடுத்து பசங்களுக்கு காலை வந்து கிளாஸ் வந்து எடுக்க முடியாம போயிடுது. தானே போனாங்க, எங்க போனாங்க அப்படின்றத 2 பேருமே வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட அந்த ஈகோ அதெல்லாம் இல்லை. ஏன்னா இவங்க ஹீரோயின் ஒரு மைண்டுக்கு வந்துட்டாங்க. எப்படியும் நம்ம பிரியா தானே போறோன்ற மைண்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ யாரோன்ற மாதிரி தான் அவங்களும் பேசுறாங்க. அவரும் பாத்தீங்கன்னா அது வெளிநாடு தானே, இப்போ இவளுக்கு என்ன ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஏதோ ரூம்ல இருக்கிற மாதிரி. ஏன்னா அங்க வந்து லாங்குவேஜ் பிரச்சனையாவும் இருக்கும்ல, யாருக்கும் இவர் சொல்றது கேட்காது கொள்ளாது. ஸோ இங்க பேசி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில அவர் சுத்தி பார்த்த இடம், ஒரு போனது வந்தது எல்லாத்தையுமே ஹீரோயின்ட்ட ஷேர் பண்றாரு. அவங்களும் அவங்க தனியா சுத்தி பார்த்துட்டு வந்தாங்கல்ல, 2 பேருமே மாறி மாறி ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தின்னுட்டு இருக்கிறது, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி விருப்பா இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாரோ அதே மாதிரி இங்க மாத்தி பேச ஆரம்பிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனேன், அங்க வந்து 100 ரூபாய்க்கு 3500 ரூபாய் புடிங்கிட்டாங்க. அது மாதிரி காஸ்ட்லி காஸ்ட் வைஸ் வந்து டிஃபரன்ஸ் வரும்ல, அது மாதிரி பார்த்துட்டு இவ்வளவு புடுங்குறாங்க இப்பெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பேசுவாரு. இருக்காரு. சரி கொஞ்சமா திருந்திருப்பாரு நினைச்சா அதான் திருந்ததுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்பதான் அவர் வந்து வெளிநாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. அதனால எங்க எப்படி போகணும் அப்படின்றது தெரியல. அதனால இவர் வந்து நிறைய ஏமாத்தி நிறைய காசு புடுங்குறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஹீரோயின் கிட்ட எதுக்காக பேசுறாரு அப்படின்னா, ஹீரோயின் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ஏற்கனவே 2 3 தடவை அவங்க ஃபாரின் ட்ரிப் வந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லா இடமும் தெரியுது, அவங்க கரெக்டா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாளைக்கு மட்டும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே கார்ல போவோமா, ஏன்னா வந்து காருக்கே அதிகமா காசு எல்லாம் புடுங்குறாங்க, 2 பேரும் ஒண்ணா போயிட்டு ஷேர் பண்ணிப்போமா அப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாரு. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டோன்னு ஒத்துக்க மாட்டேன், நான் தனியா தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பிக்கப் பண்ணுவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ரொம்ப கெஞ்சுறாரு.